விஜயின் சினிமா பயணத்தில் பல வெற்றிப்படங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சில இயக்குனர்களுடனான கூட்டணி மட்டும் ரசிகர்களால் இன்றும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் டாப் 10 சிறந்த இயக்குனர்களின் கூட்டணிகளை இப்போது பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருப்பவர் இயக்குனர் ரமணா. இவர்களின் கூட்டணியில் திருமலை மற்றும் ஆதி என 2 திரைப்படங்கள் வெளியானது. இதில் திருமலை திரைப்படம் விஜயின் மாஸ் இமேஜை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற திரைப்படம். அதனால்தான் இந்த லிஸ்ட்ல ரமணாவுக்கு 10வது இடம். 9வது இடத்துல இருப்பவர் இயக்குனர் பிரபுதேவா. இவர்களின் கூட்டணியில் போக்கிரி மற்றும் வில்லு என 2 திரைப்படங்கள் வெளியானது. குறிப்பாக போக்கிரி திரைப்படம் விஜயின் கேரியர்ல மிகப்பெரிய மாஸ் ஹிட்டாக அமைந்தது. இன்றைக்கும் ரசிகர்கள் அதிகம் கொண்டாடும் திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. அதனால்தான் இந்த லிஸ்ட்ல பிரபுதேவாவுக்கு 9வது இடம். இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா. இவர்களின் கூட்டணியில் வெளியான குஷி திரைப்படம் விஜயின் கேரியரில் முக்கியமான வெற்றிப்படமாக அமைந்தது. விஜயின் கேரியர் கொஞ்சம் டவுன்ல இருந்த டைம்ல இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் ஹிட்டாக அமைந்தது. அதனால்தான் இந்த லிஸ்டில் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு 8வது இடம். 7வது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் பேரரசு. இவர்களின் கூட்டணியில் வெளியான திருப்பாச்சி மற்றும் சிவகாசி ஆகிய 2 திரைப்படங்களும் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. குறிப்பாக இந்த 2 படங்களும் விஜயின் மாஸ் ஹீரோ இமேஜை மேலும் வலுப்படுத்திய திரைப்படங்கள். அதனால்தான் இந்த லிஸ்டில் பேரரசுக்கு 7வது இடம். 6வது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் விக்ரமன். இவர்களின் கூட்டணியில் பூவே உனக்காக திரைப்படம் வெளியானது. விஜயின் கேரியர்ல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த படம்தான் அவரை ஃபேமிலி ஆடியன்ஸின் ஃபேவரட் ஹீரோவாக மாத்துச்சு. அதனால்தான் இந்த லிஸ்டில் விக்ரமனுக்கு 6வது இடம். 5வது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் தரணி. இவர்களின் கூட்டணியில் கில்லி மற்றும் குருவி என்ற 2 திரைப்படங்கள் வெளியானது. குறிப்பாக கில்லி திரைப்படம் தமிழ் சினிமாவின் சிறந்த கமர்ஷியல் படங்களில் ஒன்றாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் இந்த லிஸ்டில் தரணிக்கு 5வது இடம். 4வது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இவர்களின் கூட்டணியில் வெளியான மாஸ்டர் மற்றும் லியோ ஆகிய 2 திரைப்படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. மிக குறுகிய காலத்திலேயே ரசிகர்களின் ஃபேவரட் காம்போவாக இந்த கூட்டணி மாறியது. அதனால்தான் இந்த லிஸ்டில் லோகேஷ் கனகராஜுக்கு 4வது இடம். 3வது இடத்தில் இருப்பவர் அட்லி. இவர்களின் கூட்டணியில் வெளியான தெரி மெர்சல் பிகில் ஆகிய 3 திரைப்படங்களும் தொடர்ச்சியாக மெகா ஹிட் அடித்தன. இந்த கூட்டணி விஜயின் மார்க்கெட்டை இந்திய அளவில் மேலும் உயர்த்தியதுன்னு தான் சொல்லணும். அதனால்தான் இந்த லிஸ்டில் அட்லிக்கு 3வது இடம். 2வது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ். இவர்களின் கூட்டணியில் வெளியான துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் ஆகிய 3 திரைப்படங்களும் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டன. குறிப்பாக துப்பாக்கி மற்றும் கத்தி இந்த 2 திரைப்படங்களும் தளபதி விஜயின் கேரியர்ல மிகப்பெரிய பிளாக்பஸ்டரான திரைப்படங்கள். அதனால்தான் இந்த லிஸ்டில் ஏ.ஆர். முருகதாஸுக்கு 2வது இடம். முதல் இடத்தில் இருப்பவர் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். விஜயை ஹீரோவாக அறிமுகப்படுத்தி அவரது சினிமா பயணத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் இவர்தான். நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, மாண்புமிகு மாணவன், ஒன்ஸ் மோர், நெஞ்சினிலே என 8 திரைப்படங்களை விஜயை வச்சு இயக்கியுள்ளார். விஜயின் ஆரம்பகால வளர்ச்சியில் இவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. அதனால்தான் இந்த லிஸ்டில் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு முதல் இடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.